நான் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்காய் பொடிமாஸ். அதாவது என்ன, வாழைக்காய் வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து 1 விசிலோ 2 விசிலோ, அதாவது அதிகமாக விசில் விடக்கூடாது, இல்லைனா அந்த வாழைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், நீங்கள் கிரேட் பண்ணியும் செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 3 பூண்டு வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு ஆயில், தாளிக்கிறது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு குக்கரில் வந்து இந்த வாழைக்காய் வந்து நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை வந்து எடுத்துட்டு இப்போ பொடிமாஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயில் இருக்கிற இந்த 2 எட்ஜையும் நம்ம வந்து நல்லா நறுக்கிக்கலாம். இதுவும் வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த எண்டு, அதே மாதிரி இதை வந்து 2ஆக நறுக்கிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வாழைக்காயும் நம்ம அதே மாதிரி இதை வந்து நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட லைட்டாக ஒரு சிட்டிக்கு நான் உப்பும் போட்டுக்கிறேன், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு இந்த தோல் வந்து நம்ம எடுத்து உதுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வாழைக்காயை நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பொடி மாஸுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2மே நல்லாயிருக்கும். அந்த சாப்பிட்றப்ப நரன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வாழைக்காயில் வந்து வாயு தொல்லை இருக்குங்கிறதுனால நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம், இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வந்து 2 to 3 minutes வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு 2 minutes ஆயிடுச்சு, போதும். நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற இந்த வாழைக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து கிரேட் பண்ணணும்னா, அதாவது சீவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதாவது 2 விசில் தான் நம்ம விட்டுருக்குறோம். 4 விசில் 5 விசில் விட்டோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வேண்டாம். வேணும்னா நீங்கள் 1 விசில் கூட விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 to 3 minutes குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஏறினா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சூடாகவும் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா உப்பு ஏறும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா, அதாவது கால்சியம் நிறையா இருக்குது இந்த வாழைக்காயில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.